விண்ணின் மகனும் இவர்தானோ? மனிதம் சுமந்து திரிந்தாரோ, மரணம் வருதல் அறிந்தாரோ. ஓலை கரங்களில் ஓசன்னா, சாலை நெடுகிலும் ஓசன்னா. எபிரேயர்களின் சிறுவர் குழாம் ஒலிவ கிளைகளை பிடித்தவராய் உன்னதங்களிலே ஓசன்னா என்று முழங்கி ஆர்ப்பரித்து ஆண்டவரை எதிர்கொண்டனரே. மண்ணுலகும் அதில் நிறைந்துள்ள அனைத்தும் ஆண்டவருடையவை. நில உலகும் அதில் வாழ்வனவும் அவருக்கே சொந்தம். ஏனெனில் கடல்கள் மீது அதற்கு அடித்தளமிட்டவர் அவரே, ஆறுகள் மீது அதை நிலைநாட்டியவரும் அவரே. எபிரேயர்களின் சிறுவர் குழாம் ஒலிவ கிளைகளை பிடித்தவராய் உன்னதங்களிலே ஓசன்னா என்று முழங்கி ஆர்ப்பரித்து ஆண்டவரை எதிர்கொண்டனரே. அநீதிகளும் அராஜகங்களும் சுயநலமும் நிறைந்த உலகத்தினை எதிர்த்து போராடுகிற போது பல துன்பங்களும் அவமானங்களும் ஏற்படும். பலர் இகழ்வார்கள். ஆனால் தாழ்ச்சியோடும் துணிவோடும் அவைகளை எதிர்த்து போராட ஆண்டவர் இயேசு நமக்கு துணையாய் இருக்கிறார். அவரை நாடுங்கள், அவர் நம்மை எல்லா சூழ்நிலையிலும் வழிநடத்துவார் என்று எசாயாவின் நம்பிக்கையூட்டும் வார்த்தைகளுக்கு செவிமடுப்போம். முதல் வாசகம். நிந்தனை செய்வோருக்கு என் முகத்தை மறைக்கவில்லை, இழிநிலையை நான் அடையவில்லை என்று அறிவேன். இறைவாக்கினர்
சொல்கிறார். ஆண்டவராகிய என் தலைவர் என் செவியை திறந்துள்ளார். நான் கிளர்த்தெழவில்லை, விலகிச் செல்லவும் இல்லை. அடிப்போருக்கு என் முதுகையும் தாடியை பிடுங்குவோருக்கு என் தாடையும் ஒப்புவித்தேன். நிந்தனை செய்வோருக்கும் காரி உமிழ்வோருக்கும் என் முகத்தை மறைக்கவில்லை. ஆண்டவராகிய என் தலைவர் துணை நிற்கிறார். நான் அவமானம் அடையேன், என் முகத்தை கற்பாறையாக்கிக் கொண்டேன். இழிநிலையை நான் அடைவதில்லை என்று அறிவேன். இது ஆண்டவர்களும் அருள்வாக்கு. என் இறைவா, என் இறைவா, ஏன் என்னை கைவிட்டீர்? என்னை பார்ப்போர் எல்லாரும் ஏளனம் செய்கின்றனர். உதட்டை பிதுக்கி தலையசைத்து ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்தானே, அவர் இவனை மீட்கட்டும். தாம் அன்பு கூர்ந்த இவனை அவர் விடுவிக்கட்டும் என்கின்றனர். என் இறைவா, என் இறைவா, ஏன் என்னை கைவிட்டீர்? தீமை செய்வோரின் கூட்டம் என்னை வளைத்து கொண்டது. நாய்களென அவர்கள் என்னை சூழ்ந்து கொண்டார்கள். என் கைகளையும் கால்களையும் துளைத்தார்கள். என் எலும்புகளை எல்லாம் நான் எண்ணி விடலாம். என் இறைவா, என் இறைவா, ஏன் என்னை கைவிட்டீர்? என் ஆடைகளை தங்களிடையே பங்கிட்டுக் கொள்கின்றனர். என் உடையின் மேல் சீட்டு போடுகின்றனர். நீரோ ஆண்டவரே, என்னை விட்டு தொலையில் போய்விடாதேயும். என் வலிமையே, எனக்கு துணை செய்ய விரைந்து வாரும். என் இறைவா, என் இறைவா, ஏன் என்னை கைவிட்டீர்? உமது பெயரை என் சகோதரருக்கு அறிவிப்பேன். சபை நடுவே உம்மை புகழ்ந்து பாடுவேன். ஆண்டவருக்கு அஞ்சுவோரே, அவரை புகழுங்கள். யாக்கோபின் மரபினரே, அனைவரும் அவரை மாட்சிமைப்படுத்துங்கள். இஸ்ராயேல் மரபினரே, அனைவரும் அவரை பணியுங்கள். என் இறைவா, என் இறைவா, ஏன் என்னை கைவிட்டீர்? மேலும் அதிகாரமும் வல்லமையும் இருந்தாலும் அன்பு கருதி, அமைதி கருதி, சமாதானம் கருதி தன்னையே வெறுமையாக்கினார். தாழ்ச்சி கொண்டார். தாழ்ச்சி என்பது வீழ்ச்சி அல்ல, ஆனால் அவரை அனைத்திற்கும் மேலாக கடவுள் உயர்த்தினார். நாமும் நமக்கு அறிவுத்திறமை, ஆழ்திறமை, பணம், பதவி இருந்தாலும் பணிவுடன் பிறர் வாழ்வு முன்னேற முயற்சி செய்யும் போது கடவுள் நம்மை மேன்மைப்படுத்துவார் என்று கூறும் இவ்வாசகத்திற்கு செவிமடுப்போம். இரண்டாம் வாசகம். கிறிஸ்து தம்மையை தாழ்த்திக் கொண்டார், எனவே கடவுளும் கிறிஸ்துவை உயர்த்தினார். திருத்தூதர் பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 6 11 முடிய. கடவுள் வடிவில் விளங்கிய கிறிஸ்து கடவுளுக்கு இணையாய் இருக்கும் நிலையில் வலிந்து பற்றி கொண்டிருக்க வேண்டியதொன்றாக கருதவில்லை. ஆனால் தம்மையை வெறுமையாக்கி அடிமையின்
மார்க் நற்செய்தி அதிகாரம் 15 இறை சொற்றொடர்கள் 1 முதல். மார்க் நற்செய்தி அதிகாரம் 15 இறை சொற்றொடர்கள் 1 முதல். கெத்செமனி தோட்டத்திலிருந்து இயேசுவை தலைமை குருவிடம் கூட்டிச் சென்றார்கள். இரவு முழுவதும் இயேசு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டார். பொழுது விடிந்ததும் மூப்பரோடும் மறைநூல் அறிஞரோடும் தலைமை சங்கத்தார் அனைவரோடும் தலைமை குருக்கள் ஆலோசனை செய்து இயேசுவை கட்டி இழுத்துச் சென்று பிலாத்திடம் ஒப்புவித்தனர். பிலாத்து அவரை நோக்கி, நீ யூதரின் அரசனா என்று கேட்க அவர், அவ்வாறு நீர் சொல்கிறீர் என்று பதில் கூறினார். தலைமை குருக்கள் அவர் மீது பல குற்றங்களை சுமத்தினார்கள். மீண்டும் பிலாத்து, நீ பதில் ஒன்றும் சொல்ல மாட்டாயா? உன் மீது இத்தனை குற்றங்களை சுமத்துகிறார்களே என்று அவரிடம் கேட்டார். இயேசுவோ எப்பதிலும் கூறவில்லை. ஆகவே பிலாத்து வியப்புற்றார். விழாவின் போது மக்கள் கேட்டுக்கொள்ளும் ஒரு கைதியை அவர்களுக்காக பிலாத்து விடுதலை செய்வதுண்டு. பரவா என்னும் கைதி ஒருவன் இருந்தான். ஒரு கலகத்தில் கொலை செய்த கலகக்காரனோடு பிடிபட்டவன். அவன் மக்கள் கூட்டம் வந்து வழக்கமாய் செய்வது போல ஒரு கைதியை விடுதலை செய்யுமாறு பிலாத்துவை வேண்டத் தொடங்கியது. அதற்கு பிலாத்து, யூதரின் அரசரை உங்களுக்காக நான் விடுதலை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்களா என்று கேட்டார். ஏனெனில் தலைமை குருக்கள் பொறாமையால் தான் அவரை ஒப்புவித்தார்கள் என்று அவன் உணர்ந்திருந்தான். ஆனால் தலைமை குருக்கள் தங்களுக்கு பரவாமையே அவன் விடுதலை செய்ய வேண்டும் என கேட்குமாறு கூட்டத்தை தூண்டிவிட்டார்கள். பிலாத்து மீண்டும் அவர்களை பார்த்து, அப்படியானால் நீங்கள் யூதரின் அரசர் என குறிப்பிடும் இவனை நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். அவர்கள் அவனை சிலுவையில் அறையும் என்று மீண்டும் கத்தினார்கள். அதற்கு பிலாத்து, இவன் செய்த குற்றம் என்ன என்று கேட்க அவர்கள் அவனை சிலுவையில் அறையும் என்று இன்னும் உரண்டு கத்தினார்கள். ஆகவே பிலாத்து கூட்டத்தினரின் விருப்பத்தை நிறைவேற்றும் வண்ணம் பரவாவை விடுதலை செய்து இயேசுவை கசையால் அடித்து சிலுவையில் அறையுமாறு ஒப்புவித்தார். பிறகு படை வீரர் அவரை ஆளுநர் மாளிகையின் முற்றத்திற்கு இழுத்து கொண்டு போய் படை வீரரில் அனைவரையும் கூட்டினர். வாழ்க என்று அவரை வாழ்த்தத் தொடங்கினர். மேலும் கோலால் அவர் தலையில் அடித்து அவர் மீது துப்பி முழந்தால் படியிட்டு அவரை வணங்கினர். அவரை ஏளனம் செய்தபின் செந்நிறை ஆடையை கலட்டிவிட்டு அவருடைய ஆடைகளை அணிவித்து அவரை சிலுவையில் அறைவதற்காக வெளியே கூட்டிச் சென்றனர். அப்பொழுது அலெக்சாந்தர், ரூபு ஆகியோரின் தந்தையான சீரேன் ஊரைச் சேர்ந்த சீமோன் என்பவர் வயல்வெளியிலிருந்து வந்து கொண்டிருந்தார். படை வீரர்கள் இயேசுவின் சிலுவையை சுமக்கும்படி அவரை கட்டாயப்படுத்தினார்கள். அவர்கள் மண்டை ஓட்டு இடம் என பொருள்படும் கொல்கொதாவுக்கு இயேசுவை கொண்டு சென்றார்கள். அங்கே அவருக்கு வெள்ளை கோலம் கலந்த திராட்சை ரசத்தை குடிக்க கொடுத்தார்கள். ஆனால் அவர் அதை பெற்றுக்கொள்ளவில்லை. பிறகு அவர்கள் அவரை சிலுவையில் அறைந்தார்கள். குலுக்கல் முறையில் யாருக்கு எது என்று பார்த்து அவருடைய ஆடைகளை தங்களுக்குள் பங்கிட்டுக் கொண்டார்கள். அவரை சிலுவையில் அறைந்த போது காலை 9 மணி. அவரது மரண தண்டனைக்கான காரணத்தை அறிவிக்க யூதரின் அரசன் என்று அவர்கள் எழுதி வைத்தார்கள். அவருடைய வலப்புறம் ஒருவனும் இடப்புறம் ஒருவனுமாக 2 கல்வர்களை அவருடன் சிலுவையில் அறைந்தார்கள். இவ்வாறு கொடியவருள் ஒருவராக கருதப்பட்டார் என்ற மறைநூல் வாக்கு நிறைவேறிற்று. அவ்வழியே சென்றவர்கள் தங்கள் தலைகளை அசைத்து, ஆகா, திருக்கோவிலை இடித்து 3 நாளில் கட்டி எழுப்புகிறவனே, சிலுவையிலிருந்து இறங்கி உன்னையே விடுவித்துக் கொள் என்று அவரை பழி துரைத்தார்கள். அவ்வாறே தலைமை குருக்கள் மறைநூல் அறிஞருடன் சேர்ந்து அவரை ஏளனம் செய்து
இயேசு ஏலோயி ஏலோயி லமா சபக்தானி என்று உரக்க கத்தினார். என் இறைவா என் இறைவா ஏன் என்னை கைவிட்டீர் என்பது அதற்கு பொருள். சூழ நின்று கொண்டிருந்தவர்களுள் சிலர் அதை கேட்டு இதோ எலியாவை கூப்பிடுகிறான் என்றனர். அப்பொழுது அவர்கள் ஒருவர் ஓடிச் சென்று கடற்பஞ்சை எடுத்து புளித்த திராட்சரசத்தில் தோய்த்து அதை ஒரு கோலில் மாட்டி அவருக்கு குடிக்க கொடுத்து கொண்டே, பொறுங்கள், எலியா இவனை கீழே இறக்க வருவாரா பார்ப்போம் என்றார். இயேசுவோ உரக்க கத்தி உயிர் துறந்தார். அப்பொழுது திருக்கோவிலின் திரை மேலிருந்து கீழ் வரை இரண்டாக கிழிந்தது. அவருக்கு எதிரே நின்று கொண்டிருந்த நூற்று தலைவர் அவர் இவ்வாறு உயிர் துறந்ததைக் கண்டு, இம்மனிதர் உண்மையாகவே இறைமகன் என்றார். அனைவரும் அவரோ கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய தினம் நாம் அனைவரும் ஆண்டவருடைய பாடுகளின் தொடக்கமான குருத்து ஞாயிறு விழாவை கொண்டாடுகின்றோம். இந்த குருத்து ஞாயிறு விழாவின் போது நமது கைகளிலே இருக்கின்ற இந்த குருத்தை பற்றியும், இந்த குருத்தினுடைய அடையாளம், இது எவ்வாறு யூத சமூகத்திலே பயன்படுத்தப்பட்டது, தமிழ் சமூகத்திலே எவ்வாறு பயன்படுத்தப்படுகிறது என்று சொல்லி நாம் எப்படி அடையாளமாக மாற வேண்டும் என்பதனை உங்களுக்கு வலியுறுத்த விரும்புகின்றேன். எல்லாருமே தமிழ் படிச்சிருப்போம். தமிழ் படிக்காம யாரும் இருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். அப்ப நாம தமிழ்ல படிக்கின்ற பொழுது நமக்கு நிறைய போர் முறைகள் இருக்கு. ஆநிறை கவர்தல், ஆநிறை நீட்டல், இப்படியெல்லாம் நிறைய போர் முறைகள் இருக்கிறது. அந்த போர் முறைகளின் போது ஒவ்வொரு அரசனும் ஒவ்வொரு படை தளபதிகளும் ஒரு வகையான பூ அணிவது வழக்கம். அப்படித்தானே? ஒவ்வொரு ஆணிரை கவர்கின்ற பொழுது ஒரு பூ அணிந்து வருவார்கள், ஆணிரை மீட்கின்ற பொழுது ஒரு பூ அணிந்து வருவார்கள், போருக்கு செல்கின்ற பொழுது ஒரு பூ அணிந்து வருவார்கள், போரிலே வெற்றி பெற்ற பிறகு ஒரு பூ அணிந்து வருவார்கள். இதெல்லாம் அடிப்படையில் தமிழ் பண்பாட்டிலே, தமிழ் வரலாற்றிலே நடைபெற்றது. அதனால்தான் நாம் போட்டிகளில் வெற்றி பெறுகின்ற பொழுது இப்படி சொல்கின்றோம், அவர் வெற்றி வாகை சூடினார் என்று நாம் சொல்கின்றோம். வெற்றி வாகை சூடினார்னா வெற்றி என்பது ஒரு பூ, வாகை என்பது ஒரு பூ. போருக்கு செல்கின்ற பொழுது அந்த அரசன், அந்த படை தளபதி வெற்றி பூ அணிந்து செல்வார். போரிலே வெற்றி பெற்ற பிறகு அந்த அரசன் திரும்பி வருகின்ற பொழுது வாகை பூ அணிந்து வருவார். எனவேதான் அதற்கு பெயர், ஒருவர் வெற்றி பெற்று விட்டார் என்றால் அதற்கு பெயர், இவர் இந்த போட்டியிலே வெற்றி வாகை சூடினார் என்று அர்த்தம். எனவே இந்த குருத்தோலை பயன்படுத்துவதோ அல்லது மரக்கிளைகளுடைய குருத்துகளை பயன்படுத்துவதோ எல்லா சமூகத்துக்கும் உரியது. அதுபோலதான் கிரேக்க சமூகம், கிரேக்க சமூகத்தை ஒட்டிய யூத சமூகம், மத்திய தரைக்கடல் பகுதியில் வாழ்கின்ற சமூகத்திற்கு
பார்த்துருந்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏதென்ஸ் நகரத்திலே நடைபெற்ற அந்த ஒலிம்பிக் போட்டியிலே முதலாக அந்த போட்டியிலே வெற்றி பெற்றவர்களுக்கு அணிவித்த கிரீடமானது ஒலிவ மரக்கிளைகளால் ஆனது. கிறிஸ்து பிறப்பதற்கு 350 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த ஒலிம்பிக் விளையாட்டு போட்டிகள் நடத்த ஆரம்பிக்கப்பட்டன. அப்பொழுதிருந்தே யாரெல்லாம் இந்த ஒலிம்பிக் போட்டியில் வெற்றி பெறுகிறார்களோ அவர்கள் அனைவருக்குமே இந்த ஒலிவ மரக்கிளைகளால் ஆன இந்த கிரீடத்தை அணிவித்தார்கள் என்று வரலாறு நமக்கு சொல்கிறது. ஆக இந்த ஒலிவ மரக்கிளைகள் என்பவை யூத சமூகத்திற்கு புதியது அல்ல. யூத சமூகத்திற்கு எப்பெல்லாம் வெற்றி வீரராக ஒருவரை கொண்டாடுகிறார்களோ, எப்பொழுதெல்லாம் வெற்றியை அவர்கள் நினைத்து பார்க்கின்றார்களோ, அப்பொழுதெல்லாம் அவர்கள் ஒலிவ கிளைகளை ஏந்தி இப்படி ஓசன்னா என்று பாடுவது இயல்பு. இதற்கு ஒரு உதாரணம் இருக்கிறது. கிறிஸ்து பிறப்பதற்கு 178 ஆண்டுகளுக்கு முன்பாக அங்கே சீமோன் என்கின்ற ஒரு படை தளபதி, அந்த படையானது யூதாவினுடைய காலத்திலிருந்து உருவாக்கப்பட்டு சீமோன் என்கின்ற அந்த படை தளபதி எருசலேம் ஆலயத்தை மீட்டெடுக்க வேண்டும் என்பதற்காக அங்கே அவர்கள் போரெடுக்கின்றார்கள். போரெடுத்து எருசலேம் ஆலயத்தை மீட்டெடுக்கின்றார்கள். ஏனென்றால் அந்த எருசலேம் ஆலயமானது பாரசீகர்களுடைய வசம் இருந்தது. பாரசீகர்களுடைய வசம் இருந்தது மட்டுமல்ல, அங்கு அந்த எருசலேம் ஆலயத்திலே தூயகம் என்று அழைக்கப்படுகின்ற அந்த ஹோலி ஆஃப் ஹோலிஸ் பகுதியிலே அவர்கள் சேயோஸ் என்று அழைக்கப்படுகின்ற ஒரு கிரேக்க கடவுளுடைய ஒரு உருவத்தை அவர்கள் வைத்திருந்தார்கள். அதற்கு பெயர் தான் நடுங்க வைக்கும் தீட்டு. இது விவிலியத்திலே வருகிறது. நடுங்க வைக்கும் தீட்டை அவர்கள் அகற்றிவிட்டு அந்த ஆலயத்தை கைப்பற்றுகிறார்கள். அந்த ஆலயத்தை கைப்பற்றி அந்த ஆலயத்தை சுத்தம் செய்கிறார்கள். அப்படி அவர்கள் ஆலயத்தை கைப்பற்றி சுத்தம் செய்ய வருகின்ற பொழுது அவர்கள் தங்களுடைய கைகளிலே குருத்தோலைகளை ஏந்தி வந்தார்கள் என்று நமக்கு மக்கபேயர் நூல் சொல்கிறது. அது மட்டுமல்ல, இந்த யூத சமூகத்திலே இவர்கள் குருத்தோலைகளை அல்லது ஒலிவ மரக்கிளைகளை அதிகமாக பயன்படுத்தியதனால், ஒரு வெற்றி வீரர்களுடைய அடையாளமாக அதனை பயன்படுத்தியதனால் ஒரு பாரம்பரியம் அரசர்கள் மத்தியிலே இருந்தது. அதை பிலாத்துவும் பின்பற்றினார். எப்பொழுதெல்லாம் பிலாத்து செசாரியா நகரத்திலிருந்து எருசலேம் நகரத்திற்குள் நுழைகிறாரோ அப்பொழுதெல்லாம் அவர் ஒரு அணிவகுப்பு நடத்துவது இயல்பு. ஒரு அணிவகுப்பு நடத்தினார். அப்படி அணிவகுப்பு நடத்துகின்ற பொழுது நான் ரவுடி என்று சொல்லிக் கொள்வது போல தன்னுடைய படை வீரர்களை கொண்டு நீங்களும் பாடுங்க, நீங்களும் ஓலையை பிடிச்சுக்கங்க அப்படின்னு சொல்லுது. ஆனா யூதர்கள் மத்தியில இந்த வெற்றியை கொண்டாடுவது இயல்பானது. ஆனால் பிலாத்துவினுடைய செயல்பாடு எப்படி இருக்கும்? நானும் ரவுடி என்பது போல ஒவ்வொரு நாளிலும் ஒவ்வொரு ஆண்டிலும் அவர் இந்த எருசலேம் பாஸ்கா விழாவை கொண்டாடுவதற்காக செசாரியா அரண்மனையில் இருந்து இங்கே எருசலேமினுடைய ஆலயத்துக்கு பின்புறமாக இருக்கின்ற அந்தோனியா கோட்டை என்று அழைக்கப்படுகின்ற அந்த அரண்மனைக்கு அவர் வருகின்ற பொழுது இங்கே ஒரு பவனி நடத்துவார்கள். நேற்றைய தினம் நாங்கள் வந்து கொண்டிருந்த பொழுது இந்திய அரசாங்கம் ஒரு பவனி நடத்தியது. என்ன பவனி? எலெக்ஷனுக்காக நீங்களாம் பயம் இல்லாமல் ஓட்டு போடுங்க அப்படிங்கிறதுக்காக துப்பாக்கி ஏந்திய பவனி. பயம் இல்லாமல் நம்ம ஓட்டு போடணும். அதுக்கு துப்பாக்கி ஏந்திய காவலர்கள், இராணுவ வீரர்கள், துணை இராணுவ படையினர் இவர்கள் எல்லாம் சேர்ந்து
இப்பதான் நீங்க கற்றுக்கொள்ள வேண்டும். எதற்காக பிலாத்து ஆண்டவரிடம் நீ யூதரின் அரசனா என்று கேட்டான்? எதற்காக கேட்டான்? சும்மா கேட்கல. ஆண்டவர் குருத்தோலைய ஏந்திக்கிட்டு வந்ததுனால வழக்கமாக வெற்றி பெற்ற வீரர்கள், அரசர்கள் குருத்தோலையை ஏந்தி கொண்டு வருவது இயல்பு. அப்படி குருத்தோலை ஏந்தி கொண்டு வந்ததுனால பிலாத்து இயேசுவை பார்த்து கேட்கின்றான், நீ யூதரின் அரசனா? இது ஒரு விசாரணை கேள்வி மட்டுமல்ல, இது ஒரு பயம் கலந்த கேள்வி. நான் தானே யூதர்களுக்கெல்லாம் அரசன், இவன் ஒருத்தன் குருத்தோலை ஏந்திக்கிட்டு வந்திருக்கிறான் என்று பயந்து நடுங்கி பயத்தை எல்லாம் உள்ள வச்சுக்கிட்டு நீ யூதரின் அரசனா அப்படின்னு கேள்வி. இயேசு சொல்லிட்டாரு, நான் அரசன் இல்லப்பா. அப்படிதான் அவருக்கு பயம் வந்துச்சு. நான் அரசன் இல்லை அப்படின்னு இயேசு சொன்ன பிறகுதான் அவருக்கு பயம் தெளிந்தது. அதன் பிறகுதான் விவிலியத்தில் நாம் படிக்கின்றோம், பிலாத்து வியப்புற்றான். எனவே அன்பார்ந்த மக்களே, இயேசுவை கொன்றது, இயேசுவை கொன்று போட்டதற்கு அடிப்படை காரணம் இந்த பாவனியில் ஒன்று. அதனால்தான் நம்ம வருஷந்தோறும் கொண்டாடுறோம். இந்த பாவனியில எந்த சிக்கலும் இல்லை, அல்லது இந்த பாவனியினால எந்த விளைவும் ஏற்படவில்லை என்றால் நாம் ஏன் வருடந்தோறும் இதனை கொண்டாட வேண்டும்? ஏனென்றால் இந்த பவனி மிகப்பெரிய ஒரு புரட்சியை ஏற்படுத்தியது. அதனால்தான் இந்த பவனியை நாம் வருடந்தோறும் கொண்டாடுகின்றோம். எனவே இது அடையாள முறையிலான பவனி. ஃபாதர் சொன்னது போல, தொடக்கத்தில் சொன்னது போல, இது ஒரு நாடகத்தன்மையான ஒரு பவனி. இதை நாம் கொண்டாடுகின்ற பொழுது இந்த பவனி நமக்கு ஒரு விழிப்புணர்வை தர வேண்டும். என்ன விழிப்புணர்வு? நாமும் எங்கே அக்கிரமம் நடக்கிறதோ, எங்கே ஆணவம் இருக்கிறதோ, எங்கே லஞ்சம், ஊழல் இவையெல்லாம் இருக்கிறதோ, எங்கே இயற்கை சுரண்டப்படுகிறதோ, அங்கேயெல்லாம் இப்படிப்பட்ட மக்கள் கிளர்ந்து எழுவார்கள் என்று இந்த பவனி சொல்ல வேண்டும். இந்த பவனி ஒவ்வொரு வருஷம் கொண்டாடணும்னா அதை சொல்லணும். அதனாலதான் நான் சொன்னேன், நாம் அடையாளங்களாக செயல்பட வேண்டும். நாம போய் யாரையும் அடிக்க போறதில்லை, கொல்ல போறதில்லை. மாறாக இந்த பவனி அடையாளமாக இருக்க வேண்டும். எதற்கான அடையாளம்? இந்த இப்படிப்பட்ட சமூக கரைகள் எல்லாம் ஒழிந்து, புறையோடி இருக்கின்றவையெல்லாம் ஒழிந்து, ஒரு புது ஆட்சி, ஒரு நல்லாட்சி, ஒரு இறையாட்சி அமைய வேண்டும். அதனை ஆண்டுதோறும் நாம் கொண்டாட வேண்டும், பறைசாற்ற வேண்டும் என்பதற்கான ஒரு அடையாள பவனி தான் இந்த பவனி. எனவே அன்பார்ந்த மக்களே, நாம் வெறும் குருத்தோலைகளாக மட்டும் இல்லாமல் நாமே குருத்தோலைகளாக மாறுவோம். நாமே குருத்தோலைகளாக மாறுவோம் என்றால் நாமே வெற்றியின் அடையாளங்களாக மாறுவோம் என்று பொருள். எனவே வெற்றியின் அடையாளங்களாக, அடிமைத்தனத்திலிருந்து நம்மை மீட்கின்ற அடையாளங்களாக நாம் வாழ்வோம். அதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம். ஏனென்றால் இந்த உலகமே அடையாளங்களால் உருவாக்கப்பட்டிருக்கிறது. எல்லாத்துக்குமே அடையாளம் இருக்கிறது. எனவே நாம் ஒரு சிலுவை அடையாளம் வருகிறோம் என்றால் அதற்கு ஒரு பொருள் இருக்கிறது. அதுபோலதான் அன்பார்ந்த மக்களே, நாம் வாழ்வதே, நாம் இயங்குவதே, நாம் பாடுவதே, நாம் பவனி வருவதே ஒரு அடையாளமாக இருக்க வேண்டும். அந்த அடையாளம் எதற்கானது? இறை ஆட்சிக்கான அடையாளம் என்பதனை நாம் மனதிலே கொண்டவர்களாக, இறை ஆட்சியுடைய வித்துக்களாக மாறுவோம். அதற்கான வரத்தை, வழிகாட்டுதலை, வல்லமையை இறை தந்தையிடம் கேட்டு திருப்பலியில் தொடர்ந்து மன்றாடுவோம். ஆமென். அனைவரும் எழுந்து நின்று நமது விசுவாசத்தை அறிக்கையிட்டு பாடுவோம்.
தெய்வமாக இருக்கின்ற இறைவனிடம் நமது தேவைகளுக்காக உருக்கமாக மன்றாடுவோம். பாராளும் பரமனே எம் இறைவா, நாட்டிற்காகவும் நாட்டை ஆளுகின்ற தலைவர்களுக்காகவும் மன்றாடுகிறோம். அவர்களை நிறைவாய் ஆசீர்வதியும். அவர்கள் தன்னலத்தோடு வாழாமல் தங்களை தேர்ந்தெடுத்த மக்களின் தேவைகளை நிறைவேற்றவும், நாடு வளமும் நலம் பெற அவர்கள் உழைக்கவும், அவர்களுக்கு நல்ல மனதை தந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இரக்கமுள்ள இறைவா, புனித வாரத்தில் நுழைகின்ற நாங்கள் உமது பாடுகளையும் இறப்பையும் சிந்தித்து எங்கள் வாழ்நாள் மாற்றம் காண வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். துன்பம் இல்லாமல் இன்பமில்லை, சிலுவை இல்லாமல் சிம்மாசனம் இல்லை என்பதை உணர்த்திய எம் இயேசுவே, எங்களுக்கு வரும் துன்பத் துயர்களை தாங்கிக் கொள்ளவும், பிறரின் வாழ்வில் உள்ள சுமைகளை பகிர்ந்து கொண்டு அவர்களுக்கு உதவி செய்யும் நல் மனத்தை தந்தருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். பலியை அல்ல இரக்கத்தை விரும்பும் இறைவா, அர்த்தமுள்ள புனித வார வழிபாடு நிகழ்ச்சிகளில் வெறும் சடங்கிற்காகவும் கடமைக்காகவும் நாங்கள் பங்கேற்காமல் இயேசுவின் பாடல்கள் உணர்த்தும் மதிப்பீடுகளை வாழ்வில் என்னும் கடைபிடித்து நடக்க இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நம் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மன்றாடுவோம். இவையெல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். பாடல் எண் 210. காணிக்கையே
நாடும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். மாசற்ற கிறிஸ்து பாவிகளுக்காக பாடுபடவும் தீயோரின் மீட்புக்காக அநீதியாக தீர்ப்பிடப்படவும் திருவுளமானார். அவரது இறப்பு எங்கள் பாவங்களை போக்கியது. அவரது உயிர்த்தெழுதல் எங்களை உமக்கு ஏற்புடையவர்கள் ஆக்கியது. ஆகவே வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து உம்மை புகழ்ந்து போற்றி அக்களித்து கொண்டாடி ஆர்ப்பரித்து பாடுவதாவது. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியாரை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய திரு உடலாகவும் திரு இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுபடவாக. அவர் பாடுபட உளம் கடிந்து தம்மை கையளித்த போது நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாகும்: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருளியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாம்: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உலகெங்கும் பரவியிருக்கும் ஒரு திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஸ்டீபன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் ஒரு திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இறக்கத்துடன் நினைவு கொண்டு ஒரு திருமுக ஒளியினோடு ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இறக்கமாயும் கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவனான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், புலிகளும் புகழ்ந்தவராக இருந்தவராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நினைவாடில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரவருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு இறைமகன் இயேசு நமக்கு கற்றுத் தந்தவாறு நமது மண்ணிலே இறையாட்சி மலர வேண்டும் என்று மன்றாடுவோம். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, அமைதியின் அரசரே, இதோ பிள்ளைகளாகிய நாங்கள் பல்வேறு சுயநல போக்கினால் அமைதி இழந்து தவிக்கின்றோம். ஆண்டவரே, இதோ இந்த குருத்தோலை நாளிலே நாங்கள் அனைவரும் அடையாளங்களாக மாற வேண்டும் என்று அழைப்பு விடுக்கின்றேன். நாங்கள் ஒவ்வொருவரும் இந்த உலகத்திலே அமைதியை கொண்டு வருகின்ற அடையாளங்களாக, அமைதியின் தூதுவர்களாக மாறுவதற்கு தேவையான ஆற்றலை, வல்லமையை, வழிகாட்டுதலை தருகிறார். அதற்கு தொடக்கமாக எங்கள் உள்ளத்திலே அமைதி நிலவுவதாக
எங்கள் உள்ளத்தில் இருக்கிற அனைத்து விதமான அச்சங்கள் நீக்கப்படுவதாக, அதன் மூலமாக நாங்கள் அமைதியின் மக்களாக, அமைதியை பின்பற்றுகின்ற மக்களாக மாறி உம்மை முகமுகமாய் தரிசிக்கின்றவர்களாக மாறக்கூடிய வல்லமையை தருகிறார். அதற்கு தடையாக இருக்கிற எங்களுடைய பாவங்கள், குற்றங்கள், குறைகளை எல்லாம் பாராமல் அதற்கு உந்து சக்தியாக இருக்கிற எங்களுடைய விசுவாசத்தை மட்டுமே கண்டோம். எங்கள் ஒவ்வொருவருக்கும் அமைதியை அருள்கிறார். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதியும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அமைதியின் அரசர் இறைமகன் இயேசு தருகிற அமைதியினை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை துவக்குகின்றவர். இந்த செம்மறியின் திருவிருந்திற்கு அழைக்கப்பட்டுள்ள நாம் அனைவரும் பெயர் பெற்றோர். பாடல் 329. 329. தேவா தேவா எங்கள் நாவிலாடும் பாடலாகவா தேவா தேவா.
நன்றி கூறி மன்றாடுவோம். ஆண்டவரே, புனித கொடைகளால் நிறைவு பெற்ற நாங்கள் உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் நம்புவதை உம் திருமகனின் இறப்பினால் எதிர்நோக்கி இருக்கச் செய்த நீர், நாங்கள் நாடுவதை அவரது உயிர்ப்பினால் வந்தடையச் செய்வீராக. எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக